ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான இறால் கோஃப்தா பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 kg இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, இறால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் தேவையான அளவு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 லெமன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பிரியாணி பாட்டில் 2 ஸ்பூன் நெய், தேவையான அளவு ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி ஃப்ரைடு ஆனியன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் கழுவிட்டு நல்லா 1/2 hour ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 150 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ பொரித்து வச்ச கோஃப்தாவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மல்லி, புதினா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வடித்து வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு கோஃப்தா டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மேலே 1 ஸ்பூன் நெய், ஃப்ரைடு ஆனியன், கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப டேஸ்டான கோஃப்தா பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.